மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழிகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இருவரும் இன்று பள்ளிக்கல்வித்துறையில் 144-17 என்ற எண்ணில் யார் தொடர்பு கொண்டாலும் வெளிமாநிலங்களில் எழுதக்கூடிய மாணவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஏறத்தாழ 9000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நம்முடைய தமிழகத்திலே 10 மையங்களிலே தேர்வுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும், குறிப்பாக எல்லா இடங்களையும் சேர்த்து பார்க்கின்ற போது ஏறத்தாழ 125 மாணவர்களுக்கு தான். அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்கின்றவர் எர்ணாகுளத்திற்கு செல்வதே எங்களுக்கு நன்றி என்று சொல்கிறார்கள். அதே அண்டை மாநிலம் என்று குறிப்பிடுகிற அளவிற்கு நம்முடைய 9000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கேயே பயிற்சி மையங்களில் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பகுதியில் இருக்கின்றவர்களுக்காக அதே கன்னியாகுமரியில் இருக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக அங்கே 16 மாணவர்களும், தாளவாடியில் இருக்கின்ற 4 மாணவர்களும், தஞ்சை மாவட்டத்திலே, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற 9 மாணவர்கள், இதுபோன்ற குறிப்பிட்ட மாணவர்கள் பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மைசூர், பெங்களூர் போன்ற பகுதியில் எழுதுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுவும் தனியார் பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு தான் அந்த நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர, அரசு பள்ளியிலோ அரசு உதவி பெறுகிற பள்ளியிலோ படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இங்கேயே 10 மையங்களில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பயிற்சி மையங்களில் தேர்வுகள் எழுதுவார்கள். எங்காவது ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்ல, நீ சொல்லுங்க.